Fantastic morning, Chennai. சென்னையோட ரேடியோ சிரி 91.1 நம்ம சிரி நம்ம ரேடியோல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உதய ராகம் வித் மீ ஸ்மைலி சுலபா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உதய ராகம்ல என் கூட இங்க ஒரு கெஸ்டும் இருக்காரு. நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்க போற இவரு கானமணி திரு பி வெங்கட் அவர்கள். இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே இசையில பயங்கர ஞானம் மிக்கவர். அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே பலவித இசைய வந்து பாடி பழகினவர் அப்படின்னு சொல்லலாம். அது திரை இசையா இருக்கட்டும், பக்தி பாடல்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறவர் அப்படின்னு கூட சொல்லலாமே. அதுவும் சவுத் இந்தியால மட்டும் இல்லைங்க, இந்தியா பூரா இவரோட புகழ் வந்து பரவி இருக்கு. சோ இசையால ஆத்ம திருப்தி அடையிற இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், வெல்கம் டு ஆர் ஷோ. உங்களுக்கு இந்த பாடுற ஆர்வம் அப்படிங்கிறது எப்போ ஏற்பட்டது? ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே எனக்கு இசை மேல ரொம்ப ஆர்வம். என்னத்தினாலன்னா என் ஃபேமிலி வந்து ரொம்ப டிவோஷனலா நல்ல அம்பாள்கிட்ட பூஜை நிறைய நடந்துட்டு இருந்தது எங்க குடும்பத்துல. சோ சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் எங்க வீட்டுக்கு வருவாங்க. நவராத்திரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பாடுவாங்க. இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு வந்து பாடணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் உருவாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல இருந்தே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். Wow, that's really nice. And இவர் வந்து to mention இவர் ரொம்ப பிஸியான ஒரு பொசிஷன்ல இன்னைக்கும் கார்ப்பரேட் லேடர்ல ரொம்ப ஒரு ஹையான பொசிஷன்ல தான் இருக்காரு. ஆனா இசை மேல அவருக்கு இருக்கிற ஆர்வம் குறையவே இல்லை. அதனால அவர் நிறைய கேசட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காரு. பலவிதமான மியூசிக்ல இவர் வந்து ஆர்வம் மிக்கவர் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரைட், பக்தி பரவசமூட்டும் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்றைய நாளும் உங்களுக்கு ரொம்ப அழகான நாளா, அதிர்ஷ்டிகரமான ஒரு நாளா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு we are moving on to the next songs. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உதய ராகம் with me ஸ்மைலி சுலபா. இது சென்னையோட ரேடியோ சிரி 91.1. இது நம்ம சிட்டி நம்ம ரேடியோ. சென்னையோட ரேடியோ சிரி 91.1 நம்ம சிரி நம்ம ரேடியோல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உதய ராகம் வித் மீ ஸ்மைலி சுலபா. அண்ட் இன்னைக்கு we have with us கானமணி திரு பி வெங்கட் அவர்கள். இவங்க கிட்ட நம்ம நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். சார், இப்போ நீங்க வந்து உங்க ஸ்பெஷாலிட்டி என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா திரை இசை. அந்த திரை இசையிலயும் வந்து பக்தி பாடல்கள்லாம் நீங்க ரொம்ப அழகா பாடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து வெற்றியும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, எப்போ ஏற்பட்டது? சின்னத்துல இருந்தே எனக்கு சினிமால வர பக்தி பாடல்கள் நிறைய டிஎம்எஸ் ஐயாவோட பாடல்கள்லாம். ஏன்னா எங்க ஊர்ல வந்து முதல்ல இந்த சினிமா எல்லாம் போகும்போது எல்லாம் குடும்ப பாங்கான படங்கள் இல்லைன்னா பக்தி படங்களுக்கு தான் வீட்டுல அனுப்புவாங்க, இல்லைன்னா பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த சினிமா பாடல்கள் வந்து பக்தி சினிமா பாடல்களை எல்லாம் பார்த்து பார்த்து அதுல வந்து பக்தி பாடல்கள் நிறைய வரும். அதையெல்லாம் வந்து கேட்டு கத்துண்டு அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பாடணும் அப்படின்ட்டு இதுக்கு நடுவில் டிஎம்எஸ் ஐயாவோட நிறைய இந்த முருகன் பாடல்கள், பலவிதமான பக்தி பாடல்கள், இதையெல்லாம் கேட்டு அப்படியே மனசுல இந்த பக்தி பாடல்கள் பாடணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப ஊறி போச்சு. அதுல இருந்துதான் அந்த பக்தி பாடல்களே பாடிட்டு இருந்தேன். ஜாஸ்தி சினிமா பாடல்களும் நிறைய பாடிட்டு இருந்தேன். ஓஹோ, தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் இதோட தாக்கமா தான் இவர் வந்து திடீர்னு ஒரு பாடலை வந்து கம்போஸ் பண்ண முடிஞ்சது. அதுவும் வந்து சரஸ்வதி மா மேல ஒரு பாடல். இது என்னது, எப்படி இந்த நிகழ்வு நேர்ந்தது அப்படின்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னும் அழகான பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிரி வித் மீ ஸ்மைலி சுலபா. எஸ், இது நம்ம சிட்டி நம்ம ரேடியோ. சென்னையோட ரேடியோ சிரி 91.1 நம்ம சிரி நம்ம ரேடியோல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உதய ராகம் வித் மீ ஸ்மைலி சுலபா. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட பேசிட்டு இருக்காரு கானமணி திரு பி வெங்கட் அவர்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் மனசுக்கு தோன்றிய ஒரு டியூனை வச்சு ஒரு அழகான பாடல் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஓகே சார், எப்படி இந்த சரஸ்வதி தேவி மேல திடீர்னு ஒரு பாடல் உங்களால வந்து கம்போஸ் பண்ண முடிஞ்சது? அது ஆபீஸ்ல இருந்து நான் வீட்டுக்கு போன உடனே வீட்டுல ஒரு சரஸ்வதி விக்கிரகம் ஒரு மூலையில வச்சிருந்தேன். நான் திடீர்னு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாடல் 7 ஸ்வரங்கள்ல வந்து இந்த அம்பாள் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த அம்பாளை பத்தி ஒரு பாட்டு பாடணுங்கும் போது திடீர்னு எனக்கு ஒரு டியூன் வந்தது. அதை வந்து அப்படியே வந்து ஒரு பல்லவியா எழுதினேன். அந்த ஒரு பாட்டுல வந்து ஒரு பல்லவி மட்டும் நான் பாடுறேன். 7 ஸ்வரங்களுக்குள் இருப்பவளே, 7 ஸ்வரங்களுக்குள் இருப்பவளே, வாணியே வீணாவாணியே, 7 ஸ்வரங்களுக்குள் இருப்பவளே. நான் பாடி நானே எழுதி நானே கம்போஸ் பண்ண பாட்டு. வாவ், ஐ திங்க் இதுக்கெல்லாம் நிஜமாவே ஒரு லெவலில் ஒரு டேலண்ட் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் டேலண்ட்டுக்கு தாண்டி ஐ திங்க் இதுக்கு வந்து கடவுள் அனுகிரகமும் வந்து நிறையவே இருக்கணும். அண்ட் எஸ், ஸோ டாக்கிங் இன்னும் அழகான பாடல்கள்லாம் உங்களுக்காக இதோ வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி சார் பாடின அடுத்த ஒரு பக்திகரமான பாடல் உங்களுக்காக இதோ. ஸ்டே டியூன்ட் வித் மீ ஸ்மைலி சுலபா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உதய ராகம் only on சென்னையோட ரேடியோ சிரி 91.1. இது நம்ம சிட்டி நம்ம ரேடியோ. சென்னையோட ரேடியோ சிரி 91.1 நம்ம சிட்டி
நம்ம ரேடியோல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உதய ராகம் வித் மீ ஸ்மைலி சுலபா. அண்ட் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் உதய ராகம்ல we have with us கானமணி திரு பி வெங்கட் அவர்கள். அண்ட் சார், நீங்க வந்து ஐயப்பன் ஆராதனை அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயப்பன் ஆராதனை நான் ஒரு 1990 பண்ணிருக்கேன். 18 வருஷம் முன்னாடி முதல்ல இவங்களுக்காக உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் பண்ணி ஏவிஎம் பாரத் பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க வந்து பண்ணாங்க. அப்போ எனக்கு வந்து சிவராஜ் ஆனந்த் அப்போ 2 பேரும் சேர்ந்தா மாதிரி எனக்கு இசையமைச்சு கொடுத்தாங்க. அதுலயும் கூட நான் வந்து டியூன்ஸ் வந்து அவங்களோடய உட்காந்து எனக்கு இந்த டியூன்ஸ் போனோம், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல டியூன் பண்ணோம். அதுல இருந்து எனக்கு இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளவா ஞாபகத்துக்கு இல்லை. அதனால ஆனா கூட ஒரு பல்லவி அதுல இருந்து பாடுறேன். 1000 சூரியன் கூடிடும் ஓரிடம் ஆனந்த பூங்காவனம் ஐயனின் பொன்னம்பலம். வாவ், தட்ஸ் சோ நைஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார், எங்களோட ஷோக்கு வந்து உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த காலை வேளையில எங்க கூட உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Yeah. And yes, my dear friend, இந்த ஷோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா, நீங்க எனக்கு எழுதி அனுப்பலாம். SULABHA சுலபா @myradiocity அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயில் ஐடி. ஓகே. அண்ட் எஸ், இன்னைக்கு ராத்திரி உங்களை நான் சந்திக்க மாட்டேன் இதேமே இல்லை, ஏன்னா கோபி இந்த ஷோ பண்ண போறாரு இல்லையா. பட் இப்போ அடுத்தது சண்டே டிஃபன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் உங்களுக்காக அழகான இசையெல்லாம் காத்துட்டே இருக்கு. So don't go anywhere. Stay tuned with me, Smiley சுலபா. இது சேனல் ரேடியோ சிட்டி 91.1. இது நம்ம சிட்டி, நம்ம ரேடியோ.